லாஸ்ட் 2 இயர்ஸா நீங்க சொன்ன மாதிரி நெறைய பேரோட போர்ட்ஃபோலியோ வந்து ஃபால்ல தான் இருக்கு. நெகட்டிவ்ல தான் இருக்கு. பட் சில ஃபண்ட்ஸ் வந்து லாங் டர்ம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மால் கேப்பா இருக்கட்டும், ஃப்ளெக்ஸி கேப்பா இருக்கட்டும், ஒரு 5 இயர்ஸ்ல வந்து 15% கிட்ட வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து குடுத்திருக்கு. பட் லாங் டர்ம்ல இவ்ளோ குடுக்கும்போது, ஷார்ட் டர்ம்ல பார்த்துட்டு ஏன் பேனிக் ஆகுறாங்க? ஏன்னா ரிசல்ட் இப்போ நம்ம போர்ட்ஃபோலியோல ஒரு 15% 10% ஏன்னா லாஸ்ட் 2 இயர்ஸ்ல ஸ்டார்ட் ஆனவங்க தான் பேனிக் ஆகுறாங்க. ஆனா 5 இயர்ஸ் முன்னாடி ஒரு 21, 20, 21, 22, 23 வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணவங்கலாம் அவங்களோட ரிட்டர்ன்ஸ் வந்து ஒரு 15, 18% இல்ல 20% இருந்து குறைஞ்சு ஒரு 12, 14%. எனக்கு தெரிஞ்ச ம். ஒரு கிளையண்ட்லாம் 20ல ஆரம்பிச்சாரு. கரெக்ட்டா மே மாசம், ஜூன் மாசம் கோவிட் டைம்ல. இன்னமும் அவருக்கு வந்து அந்த ஃபண்ட் 15% ஓவரால் போர்ட்ஃபோலியோ ம். 15% இருக்கு. பட் ஆனா அவர் பார்த்தது 20% மேல இருந்தது. ஸோ இதுல இருந்து குறைஞ்சிருக்கு. நெறைய பேர் யாரெல்லாம் அந்த 5, 6 இயர்ஸா இல்ல 4, 5 இயர்ஸா இருக்கவங்க, நீங்க சொல்ற ஒரு 15% அண்ட் மேல இல்ல அட்லீஸ்ட் ஒரு 13, 14%ல இருக்காங்க. பட் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 4, 5 லேக்ஸ் குறைஞ்சிருக்கு. ஒரு 2, 3 லட்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்றது ஈஸி. சார் மார்க்கெட் வார் சிச்சுவேஷன் ஓவரால் குறையறதுனால குறைஞ்சிருக்கு.